ரீல்ஸ் இருக்காங்களா? MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். சென்டிமெண்டலி ஓன் ஹவுஸ் வந்து எங்களுக்கு செட் ஆகாது. எவ்வளோ ரெண்டு தெரிஞ்சுக்கலாம்? 75,000. என்னுடைய மூவிக்கு அப்புறம் நான் எடுத்த ஃபோட்டோஷூட், ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் இது. வித்தவுட் ஃபவுண்டேஷன், நேச்சுரலாக எடுத்தது. ஒரு வீட்டுக்கும் வரும்போது நான் வைப்ஸ் செக் பண்ணுவேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நல்ல வைப்ஸாக இருக்குது, குட் வைப்ஸாக இருக்குது. உங்களோட பர்த்டேக்கு யார் கொடுத்தாங்க? ஒரு ஃபேன். உங்களுக்கு கடல் பக்தி எந்த அளவுக்கு இருக்கு மேம்? ரொம்பவே. எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். எங்கே எவ்ரிவேர் வீடு ஃபுல்லாக சிவன் தான் இருப்பார். அவருக்காக இந்த கூலர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணதே இல்லை, நிஜமாவே நான் யூஸ் பண்ணதில்லை. அவருக்குன்னே ஒரு பர்ஃப்யூம் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப கோவமா பேசுவேன் சிவன்ட்டெல்லாம். ஒரு அதான் நம்ம அம்மா அப்பாட்டெல்லாம் என்ன மாதிரி பேசுவோமோ அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட. டெம்பிள் போனாலே நான் பயங்கரமா அழுவேன். அது என்னன்னே தெரியல. இப்பயே பேசும்போது லைட்டா மாதிரி ஃபீல் ஆகும். சிவனோட பர்ஸ், எல்லா பேங்கோட கார்ட்ஸ் இருக்கு. ஹலோ ஆல், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான அக்கா, ரீல்ஸ் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அண்ட் அவங்க கிட்டயும் நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். வாங்க போலாம். ரீல்ஸ் அக்கா இருக்காங்களா? ஹாய் மேம். ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் பவித்ரா உங்ககிட்ட ஆல்ரெடி பேசியிருந்தேனே. அவங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. இல்லையே, சொல்லியிருந்தோமே, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோமே ஆல்ரெடி நாங்க. இல்லையே, அவங்க எனக்கு சொல்லவே இல்லை. சொன்னோம் மேம். என்ன மேம் நம்ப மாட்டேன்றீங்க? எதுவும் கலாய்க்கலையே. நாங்க ஏன் மேம் ரீல்ஸ் அக்காவை யாரெல்லாம் கலாய்க்க முடியுமா சொல்லுங்க? இல்லையே, அவங்க இன்னைக்கு சொல்லவே இல்லை, அதான் கேட்குறேன். கால் பண்ணி. ஒன் செகண்ட். நீங்க பவித்ரா தானே? பவித்ரா தான். கால் பண்றேன், உங்களுக்கு வருதா? ஓகே. ஏன் மேம் என்னோட குரல் தெரியலையா உங்களுக்கு? அது வாய்ஸ் சுத்தமா தெரியலங்க. சும்மா செக் பண்ணிக்கலாம். ஓகே. சொல்லவே இல்லை நீங்க. சொல்லியிருந்தோமே வருவோம். நீங்க டைம் எதுவுமே. யா இதோ பாருங்க. ஓ, நான் தான். எப்பயாச்சும் உள்ள கூப்பிடுவீங்களா? வாங்க வாங்க. ஐயோ சாரிங்க. ஓகே. சாரி. ஓகே. ப்ளீஸ் கம் ப்ளீஸ். என்ன மேம் இப்படி நிக்க வச்சு பேசுறீங்க? கலாட்டா ஊழியற வெளியில. நானா ப்ரிப்பேர்டா இல்லையே, சடனா சொல்லாமே வந்துட்டீங்க. ப்ரிப்பேர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. பட் ஓகே, எங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்களோ? ஆமா. ஆக்சுவலா ஒரு ஷூட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்திருந்தீங்கன்னா நான் கிளம்பி இருப்பேன் வெளியில. ஓகே. ஏன் இப்படி சொல்லாம வந்துட்டீங்க? அதுதான் நாங்க திடீர்னு வருவோம். ஆனா இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு வேற எங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணல போல இருக்கு. சரி ஓகே. ஏன் அந்த ஒரு நம்பிக்கை இல்ல மேம்? நான் தான் மேம்ன்ற. இல்லையே, அவ்வளோ காஷியஸா இருக்கீங்க. காஷியஸா இருக்கணும்ல. ஓகே. அதனால. ஏன் காஷியஸா இருக்கணும்? ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்டு வேற ஒரு சேனல் நேம் சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அழைச்சிட்டே இருந்தா. ஸோ அந்த மாதிரி இருக்குமோ நான் நினைச்சிட்டேன். ஏன்னா திருப்பியும் வேற சேனல் வச்சு நேம் சொல்றாளோ அப்படின்னு. ஓகே, பரவாயில்ல. இவ்வளோ இந்த காலத்துல வந்து இவ்வளவு உஷாரா இருக்கிறது தேவைதான். ஆமா, கண்டிப்பா இருக்கணும்ல. நல்ல ஒரு ஹேபிட். ஓகே மேம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி இப்போ வந்து புதுசா நீங்க வந்து வீடு மாறி இருக்கேன்னு சொன்னீங்க. சரி மேம், அப்படியே ஒரு ஹோம் டூர்னு கேட்டேன். எஸ் ஆஃப் கோர்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ அப்படியே போய் பார்த்துடலாமா உங்க வீடு? வாங்க. எஸ் சொல்லுங்க மேம். புது வீடு எவ்வளவு நாள் ஆச்சு இந்த புது வீட்டுக்கு வந்து? 15 days தான் ஆச்சு. எப்படி ஒரு கனவு இல்லம்மா? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வீடு அவங்க ஓன் ஹவுஸா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்ட் ஹவுஸ்ங்க. ரெண்ட் ஹவுஸ். எவ்வளவு ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம்? 75,000. ஓகே, ரெண்ட். அப்படியே கொஞ்சம் சேர்த்து வச்சா நம்ம புது வீடே வாங்கிடலாமே மேம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள பிளேஸ்க்கு நாங்கள் அப்பப்போ மாறிப்போம். ஸோ எங்களுக்கு சென்டிமெண்டலி ஓன் ஹவுஸ் வந்து எங்களுக்கு செட் ஆகாது. ஓகே. சென்னையில அப்போ வந்து வேற ஒரு ஊர்ல சொந்த வீடு இருக்கு. ஓகே. நேட்டிவ்ல இருக்கு. பட் நாங்க சென்னை வந்துட்டு எங்களுக்கு ஏதோ சென்டிமெண்டலி ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதனால நாங்கள் ரெண்ட் ஹவுஸ் தான் போகிறோம். நேட்டிவ் எங்க? நேட்டிவ் வந்து மயிலாடுதுறை. இங்கே வந்து இந்த ஃபோட்டோ இருக்கு. எந்த ஷூட் எப்போ எடுத்தது இந்த ஃபோட்டோ? இந்த ஷூட் வந்து என்னுடைய மூவிக்கு அப்புறம் நான் எடுத்த
ஃபோட்டோஷூட் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் இது வித்தவுட் ஃபவுண்டேஷன் நேச்சுரலாக எடுத்தது. ஸோ அதனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். வாவ் நைஸ் நைஸ். அண்ட் டாட்டூ போட்டிருக்கீங்க. அந்த டாட்டூ இப்போ என்ன எல்லாருமே வந்து ஒரு மீனிங் இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம டாட்டூ போடுறோம்னா. இந்த டாட்டூ என்ன மீனிங்? மியூசிக் லவ். ஓகே, இப்போ காட்ட முடியுமா இந்த டாட்டூ? ஓகே. ஸோ அதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து ஒரு அவார்ட். என்ன அவார்ட்? அரம் அவார்ட்ஸ் பாக்யராஜ் சார் கொடுத்தது. ஓகே. ஸோ அதுக்கு போயிருந்தப்போ கொடுத்தது அது. அதனால அதை வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, பட் எடுக்கலை எதுவுமே. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு சீரியல்ஸ்லாம்? பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. இப்போதான் கல்யாணம் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. மேரேஜ் சீக்வன்ஸ்னால கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கு. எஸ். இப்போ நம்ம வந்து வீடு நம்மளுக்கு வரப்ப ரொம்ப ஒரு நிம்மதி தரக்கூடிய இடம்னா அதுதான் சொல்லுவாங்க. காலையில இருந்து அங்க இங்க ஓடி வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு இடம்னா நம்ம வீடு தான். ஸோ வீடு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கு மேம்? எனக்கு வந்து எப்பவுமே ஷூட் இல்லை, நான் அதிகமாக வெளில போக மாட்டேன். எனக்கு வந்து வீடு தான் மெயின். ஓகே. ஸோ நான் அதனால தான் சொன்னேன், ஒரு ஓன் ஹவுஸ்னா அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ரெண்ட் ஹவுஸ் பிளான் பண்ணி மாறிப்போம். எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா அங்கே தான் நம்ம ரிலாக்ஸாக பீஸாக இருக்கிற ஒரு பிளேஸ் அது. ஒரு வீட்டுக்கும் வரும்போது நான் வைப்ஸ் செக் பண்ணுவேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நல்ல வைப்ஸாக இருக்குது, குட் வைப்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இப்போதைக்கு இங்கே தான். என்ன அதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே. ஸோ இப்போ எல்லாருக்குமே அது ஒரு ட்ரீம் ஹவுஸ்னு ஒரு ஆசை இருக்கும். இப்போ நான் உள்ள வரும்போதே நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து பால்கனி இருக்கணும், அங்கே நம்ம சேர் போட்டு உட்காரணும், காஃபி குடிக்கணும், அந்த மழை வரப்போ நம்ம அதை ரசிக்கணும். அதே மாதிரி ஒரு செட்டப் நான் வந்து அதே மாதிரி உண்மையா இங்க வந்து இருக்கு. ஸோ இந்த வியூல இருந்து உங்களுக்கு பார்க்கும் போது எவ்வளவு ரிலாக்ஸேஷனா இருக்கும்? நல்லா இருக்கு, ரிலாக்ஸாக தான் இருக்கு. ஜென்ரலி இதை சொல்லலாமான்னு தெரியல. நான் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். மதர் ஃபாதரோட இருந்தா ஓகே, அவ்வளோதான். அவங்க என்ன டிசைட் பண்ணாங்களோ நான் அப்படியே வந்துட்டேன். பட் ஆனா அது தானா அமைஞ்சிருக்கீங்க. ஓகே நைஸ். சோ அப்படியே அங்க போய் பாத்துடலாமா எப்படி இருக்கு பால்கனி வியூ? நான் சொன்ன மாதிரி நான் நினைச்ச மாதிரி எல்லாருமே நினைக்கிற மாதிரி அந்த ஒரு சேர் செட்டப் உட்காரலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி மேம் இந்த ஈவினிங் டைம்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிப் ஆஃப் காஃபி, ரிலாக்ஸ்டான ஒரு மியூசிக், அது நீங்க எப்படி அந்த ஃபீல் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? நிஜமாவே வந்து தானா அமைஞ்சது தான். பட் ஆனா இப்போ ஒரு 15 days தானே ஆகுது. ஸோ இனிமே தான் இங்கே வந்து என்ஜாய் பண்ணும். காஃபி, மழை ஏதாவது வந்துச்சுன்னா, இனிமேல் ரெய்னி சீசன் தான் ஸ்டார்ட் ஆக போதில்ல. ஸோ இனிமேல் தான் என்ஜாய் பண்ணணும் அந்த பிளேஸில். ஓகே. ஆனால் அமைஞ்சிருச்சு, நல்லா இருக்கு. எஸ், நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஹார்ட் ஃபீல் நம்மளுக்கு இந்த பிளேஸ் தான் ரிலாக்ஸ்டா இருக்கும் மாதிரி. கொஞ்சம் ஃபோன் பேசுறது இல்லை என்ஜாய் பண்றது இல்லை எதுனாவது ஒன்று யோசிக்கணும் கூட அப்படியே உட்காந்தா தானாவே போகும் மைண்டு. இப்போ இது என்ன 10th floor தானே? 10th floor. 10th floor. அப்பா இன்னும் எவ்வளோ 30 40 45 ஐ திங்க் 45. வா, 45 floors. ஸோ மேம் அடுத்தது நான் இங்கே வந்து ரிப்பீட்டடாக உங்கள் ஃபோட்டோவை தாண்டி ரிப்பீட்டடாக நான் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். 2 ஹார்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஹார்ஸ் ரீல் வேற பண்ணீங்க. அதனால வியூஸ்லாம் வேற 10 million கிட்ட போச்சு. என்ன ஹார்ஸ் எதுனா ஒரு உங்களுக்கு அது ஒரு ரிலேட்டபிளான ஒரு அனிமலா எப்படி? அப்படி இல்லை, இங்கே வந்துட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோம் தான் வந்திருக்கோம். ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்கிறதுனால அவங்களே இதை வச்சது தான் அது. ஓகே. நாங்கள் எதுவும் அவங்களேனா இங்கே ஓனர்ஸ் செட் பண்ணது தான். ஹார்ஸ் வந்து தானா நாங்களா யோசிச்சு, கேமராமேனு நானும் யோசிச்சு ஒரு வீடியோ போகலாம், ஹார்ஸ் ரைட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஹார்ஸ் ரைடு அந்த அளவுக்கு தெரியாது, சொல்லி கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்லேயே கற்றுட்டு ரைட் பண்ணது தான். ஸோ இது இந்த ஒரு பொம்மை என்ன மெமரிஸ் உள்ள ஒரு பொம்மையா? அங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி வச்சிருக்கீங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கா? இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அம்மா தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு காம்பாக்டா இருக்கு அதனால வச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா ரொம்ப பெருசா இருக்கா, அது இது என்ன இது எப்பதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால அம்மா தூக்கிட்டு வந்து சைடா வச்சுட்டாங்க. ஓகே ஓகே. அண்ட் இந்த செட் எப்படி மேம் இதுல அப்படியே இருந்ததா இல்ல நீங்க என்ன சில மாடிஃபை என்ன பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஃபுல்லி ஃபர்னிஷ்டுன்னு. ஸோ எல்லாமே இங்கே உள்ள திங்ஸ் அவங்களே செட் பண்ணி வச்சதா. நாங்கள் ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகி வந்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களோட பர்த்டேக்கு யார் கொடுத்தாங்க? இது ஒரு ஃபேன் கொடுத்தாப்புல. செம்மஞ்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருந்தப்ப வந்து கொடுத்துட்டு போனாங்க. கரெக்டா உங்க பர்த்டே அன்னைக்கு? ஆமா, நான் அங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு ரெகுலரா போவேன். ஸோ அப்போ அதனால அவர் வந்து கொடுத்துட்டு போனாரு. அவர் கெஸ் பண்ணியிருக்காரு எப்படியும் இப்போ வருவாங்க அந்த டைம்ல பர்த்டே அதெல்லாம் பார்த்துருப்பாங்களே, இன்ஸ்டால அப்டேட் பார்த்துட்டு எப்படியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவர் ஏதோ கிஃப்ட் ஷாப் இது மாதிரி ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காரு போல. ஸோ அதனால வந்து கொடுத்தாரு.
ஓகே 2 இயர்ஸ் முன்னாடி கொடுத்தாரு. 2 இயர்ஸ் முன்னாடி கொடுத்தது பாருங்க, ஒரு ஃபேன் கொடுத்தது அவங்க எவ்வளவு பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க தானேங்க எல்லாருமே, எல்லாமே அவங்க தானே. ஓகே ஓகே. அதனால நம்ம அப்படியே போய் அடுத்தது பூஜை அறை இருக்கு, அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? ஓகே. அடுத்ததா மேம் ரொம்ப நம்மளுக்கு தெய்வீகமான ஒரு இடம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீல்ஸ் அக்கா வந்து அவங்களோட பூஜை அறையை வந்து நம்மளுக்கு காட்ட போறாங்க. ப்ளீஸ் மேம் ஓப்பன் பண்ணிடலாமா? நைஸ். இப்போ முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்கு கடவுள் பக்தி எந்த அளவுக்கு இருக்கு மேம்? ரொம்பவே எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். சிவன் தான் எங்க எவ்ரிவேர், வீடு ஃபுல்லா சிவன் தான் இருப்பாரு. என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் சேவர்லேருந்து டிபி, அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் அப்புறம் கீ செயின் எல்லாத்துலேயுமே சிவன் உள்ள மாதிரி தான். ஓகே. நம்மளுக்கு ஒரு கட்டத்துல நம்மளுக்கு தோணும்ல, இனிமே இது நம்மளுக்கு நடந்ததா, இது வந்து நம்மளுக்கு கடவுள் தான் நிகழ்த்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுன ஒரு விஷயம்? ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஞ்ச நாள், ரொம்ப வருஷமே நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு காட் மேலலாம் பிலீவ்லாம் இருந்தது இல்லை. அம்மா கூட்டிட்டு போவாங்க கோயிலுக்கு, அவங்க சாமி கும்பிடுவாங்க, சரி ஓகே நான் அப்படி ஓகே அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்காக எனக்கு உணர்வுபூர்வமா எதுவும் ஃபீல் இல்லை. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் லைக் 2 இயர்ஸா சிவன் மேலே ரொம்ப பக்தி ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அது நிறைய அவர் என்னுடைய ட்ரீம்ஸ்ல நிறைய சிவன் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் என்னை தேடிதோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்தது தான். என்னை தேடி வந்த லிங்கம் இதெல்லாம் தானாவே, நம்ம போய் யார்ட்டையும் கேட்கல, சும்மா ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் வந்துச்சு. ஸோ நிறைய எனக்கு பாசிட்டிவான விஷயம் நடந்துச்சு. அதுலேருந்து நான் வந்து சிவனை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். எனக்கு சிவன் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவர் ஒரு அப்பா மாதிரி, ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நானும் அப்படிதான், ஃபேமிலியில் எனக்கு ஒரு பர்சனாக தான் நான் அவரை நினைக்கிறேன், கடவுளாக நினைக்கல. நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு பர்சன் அப்படிதான் நினைக்கிறேன். சூப்பர். இதுவும் இப்போ நவராத்திரி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு சில விரத முறைகள்லாம் கடைப்பிடிப்பாங்க, அந்த மாதிரி எதனா பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? அம்மா பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ அது புரட்டாசி மந்த்தில், ஸோ அதனால சாட்டர்டே விரதம் இருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஃபுல் மூன் டே, பௌர்ணமி சொல்லுவாங்கல்ல, பௌர்ணமியில் இருப்பேன். நவராத்திரி வந்து நான் விரதம்னு எதுவும் பண்ண மாட்டேன். பட் ஆனால் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி டெம்பிள் போகிறது அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்த சிவன் டிஃப்ரெண்டா இருக்காருல்ல, இப்போ ஃபேமிலியோட இருக்காரு அந்த சிவன் இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க தான் பூஜை பொருட்கள்லாம் நீங்க வாங்குற மாதிரியே இல்லை அம்மா தான் வாங்குவாங்க? அம்மா வாங்குவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு பிளேஸ்லயும் சிவன் இருக்காரு, இன்னொரு பிளேஸ்லயும் இருப்பாங்க. அங்க உள்ளது நான் ப்ரே பண்ணிப்பேன். எப்பயாவது இங்கே வருவேன். அம்மா வந்து மோஸ்ட்லி இங்கே தான் அவங்க படையல் இது பூஜை பண்றது எல்லாம். ஸோ நீங்க பூஜை பண்ணுவீங்கன்னா எந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து உச்சக்கட்டமா என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு வந்து மன கஷ்டம் ஆயிடுச்சு, சாமி கிட்ட வந்து சொன்னாதான் அது நம்மளுக்கு சரியாகுன்ற மாதிரி, அந்த டைம்ல நீங்க அது பூஜை பண்ற முறை எப்படி இருக்கும்? சாமி கிட்ட பேசுறது ரொம்ப கோவமா பேசுவேன் சிவன்கிட்ட தான். ஒரு அதான் நம்ம அம்மா அப்பாட்டெல்லாம் என்ன மாதிரி பேசுவோமோ அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட பேசுவேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அவர்கிட்ட தான், அழறதெல்லாம் கூட கிடையாது, அவர்கிட்ட கோவப்பட்டுருவேன். கோவப்படும் போதே நமக்கு கண்லேருந்து தண்ணி வந்துடும். அப்புறம் டெம்பிள் போனாலே நான் பயங்கரமா அழுவேன். அது என்னன்னே தெரியல, இப்பயே பேசும்போது லைட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி எனக்கு அவரு கூட இவ்வளவு கனெக்ஷன் தெரியல. ஓகே. டெம்பிள் போனாலே அதை அடி எடுத்து வச்சாலே அது வந்து பயங்கரமா எனக்கு அழுக வந்துடும். ஈவன் இப்ப கூட அவரு நினைக்கலன்னா நம்ம 2 பேரும் இதை பத்தி டிஸ்கஸே பண்ண முடியாது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். அவர் நினைக்கிறாரு, அவர் நினைக்கலன்னா எதுவுமே இல்லைன்ற. ஓகே. இப்போ நிறைய சில பேர்லாம் சொல்லுவாங்க வீட்டுல வந்து அவரோட சிலை மாதிரி வைக்க கூடாது சொல்லுவாங்க இல்லையா, சிவனோட சிலை வைக்க கூடாதுன்னுவாங்க. ஸோ நீங்க வச்சிருக்கீங்க, அது அம்மா 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 என்ன சொன்னாங்களா இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு? என்னட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ லிங்கம்லாம் வச்சுக்காத, அவர் ரொம்ப கோவமான ஒரு சாமி, ரொம்ப நம்மளை வந்து இது பண்ணுவாரு, கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன இருக்கு, நாங்க அவரை ட்ரஸ்ட் பண்றோம், என்னைக்காவது ஒரு நாள் அவர் எங்களை கஷ்டத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் பண்றோம். எங்களுக்கு பயமே இல்லை, அவரை வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு பயமே இல்லை. நான் எங்க வேணாலும் எங்க ஃபேமிலியில ஒரு ஆளு, அவ்வளவுதான். பெட்ரூம் அப்படிங்கிற போதே நம்மளுக்கு வீட்டுல நம்ம வேலையில இருந்து கிளம்புறப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீடு கூட ஞாபகம் வராது, நம்மளோட பெட்டு, நம்ம தூக்கம் அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம அழறோமா, நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்றோமா, அப்போ அதே தான் பெட்ரூம். யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னு தோணும். ஸோ அந்த ஒரு வகையில அந்த ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸா இருக்கு? நிஜமாவே இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்னா பெட்ரூம் தான் மேம்.
நான் கிச்சன் கூட போக மாட்டேன். என்ன இருக்குது சாப்பாடு இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன். நேராக வந்து எனக்கு பெட்ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்புறம் கிச்சன் பாத்ரூம் எல்லாம் போகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு சொன்னால் பெட்ரூம் தான். ரொம்ப அழகா சிம்பிளா இருந்தாலுமே அது இந்த வியூ தான், எங்க போனாலும் இந்த ஒரு வியூ இருக்கு. என்னோட ட்ரீம் எல்லாம் இங்க நான் பாக்குற மாதிரியே எனக்கு தோணுது. ஓகே, இப்போ இங்க கண்ணாடி இருக்கு, ஆனா கண்ணாடி பின்னாடியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இருக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஸோ அப்படியே எங்களுக்கு காமிட்டிடுங்க மேம். காமிச்சிடலாமா? எங்கும் சிவன் எதிலும் சிவன் இல்ல? ஓகே, இது எல்லாமே என்ன தேடி வந்த கிஃப்ட்ஸ் மேம். நானா வந்து போயிட்டு வாங்கினது இல்ல, இதெல்லாம் என்ன தேடி வந்தது. அது எல்லாமே அப்படி நான் வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா இப்ப இது வந்து சிவனோட பர்ஸ். சிவனோட பர்ஸ்? ஆமா, அப்படின்னு சொல்லி இது நான் அவருடைய பர்ஸா வச்சிருக்கேன். ஓகே, என்னென்ன கார்ட்ஸ் இருக்கு அப்படியே சொல்லிடுங்க. எல்லா பேங்கோட கார்ட்ஸும் இருக்கு. ஓகே, இது அவரு பர்ஸ். அவரோட இல்லனா இந்த பர்ஸே இல்ல. இது அவருடைய பர்ஸ். எவ்வளவு ஒரு டிவோஷனல் பர்சனா இருக்காங்க பாருங்க. இது வந்து அவருடைய கூலர்ஸ். அவருக்காக இந்த கூலர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணதே இல்லை, நிஜமாவே நான் யூஸ் பண்ணது இல்லை. ஓகே, இது அவருடைய கூலர்ஸ். ரேபான், இது ப்ளூடூத், இது கூலர்ஸ் போட்டுட்டு அதுலயே சாங் கேட்டுக்கலாம். கூலர்ஸ்லயே சாங் கேட்கும், அது வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம் கூலர்ஸ். ஓகே ஓகே, எனக்கு இப்போ இதுல ஸ்பீக்கர் இருக்கு மேம். ஸ்பீக்கர், ஓகே ஓகே. மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு இதுலயே சாங் கேட்டுக்கலாம். பிளஸ் வந்து இதுலயே வீடியோ பார்த்துக்கலாம். நைஸ். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து மெட்டா ரேபான் கிளாஸ். அவருக்குனே ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, இந்த பெர்ஃப்யூம் வந்து பாத்தீங்கன்னா வெர்சஸ். ஓகே, வெர்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெர்ஃப்யூம் தான். எவ்வளவு இருக்கும் எக்ஸ்பென்சிவ்? 20,000 நினைக்கிறேன். ஓகே, எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இது அவருடைய பெர்ஃப்யூம். ஓகே மேம், நிஜமாவா மேம் சொல்றீங்க? ஓகே, இது இங்கதான் இருந்துச்சு, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. இதெல்லாம் அவருடைய இது. இன்னொன்னு என்னன்னா, அதான் இன்னொன்னு ஒரு மிஸ் ஆகுது. வாட்ச் அவருக்குன்னு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். ஜென்ஸ் வாட்ச் தான், அது அவருக்கான வாட்ச். ஸோ இதெல்லாம் அவர் இருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கே யூஸ் பண்றதுக்கு திங்ஸ்ன்னு வாங்கி வச்சிருக்கேன். இது கிரிஞ்சா இருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் அது ஓகே. ஸோ சிவன் வந்து உங்களோட வாழ்க்கையில கடவுளையும் தாண்டி ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சு நீங்க அவரை பாக்குறீங்களா? ஆமா, அப்படியா? ஓகே. ஸோ சிவன் அழகா இருக்காரு, அவர் அப்படியே எடுத்து காட்டுறீங்களா? இந்த சிவன் அழகா இருக்காரு. ஓகே, நேத்தி தான் எனக்கு கிடைச்சது ஜிஆர்டில. ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன் கொடுத்தாங்க. இது வந்து 10 days முன்னாடி நான் யதார்த்தமா, எனக்கு இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, ஒரு பர்சன் நான் வந்து சூப் வாங்குறதுக்கு, வெஜ் சூப் வாங்குறதுக்காக ஒரு பிளேஸ்ல நின்றுட்டு இருந்தேன். அவங்க வந்து கூப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் வாங்கவே இல்லை. அப்புறம் பார்த்தேன் கொடுத்துட்டு சரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சரி வாங்கினேன். ஒரு 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 60 வயசு இருக்கும் அவங்களுக்கு, ஒரு தாத்தான்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா சிவனா இருக்கு. ஓகே, அப்படி வந்தது தான் இது. நேரா எடுத்துட்டு வந்து நான் இங்க வச்சிட்டேன். ஓகே, இது வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தது தான். ஹேண்ட்பேக்ல தான் வச்சிட்டு இருந்தேன். பட் இது எங்கேயாவது ரோல் ஆகி எங்கேயாவது விழுந்துருது. அதனால திருப்பியும் கொண்டு வந்து அவரை எங்கேயே வச்சிட்டேன். ஓகே, இது எல்லாமே என்னை தேடி வந்தது தாங்க. ஓகே, போய் எனக்கு நீங்க யார்கிட்டயும் சொன்னதும் கிடையாது எனக்கு சிவன் தான் பிடிக்கும். மேபி அதான் நான் டிபி இதெல்லாம் வச்சிருக்கேன்ல, அதை பார்த்து எனக்காக வர்றது அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது ஒரு லிங்கம். ஓகே ஓகே. இதுக்கு என்ன ஃபேமிலி ரிலேஷன்ல ஒருத்தவங்க இது ஒரு ருத்ராட்சம் கொடுத்தாங்க, ரொம்ப ஸ்பெஷலா அது அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் இதுல போட்டு க்ளோஸ் பண்ணி அங்கேயே வச்சிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாருக்கும் அடுத்த ஒரு கேள்வி என்ன தோணும்னா, இப்படி இவங்க வந்து பெட்ரூம்ல வந்து ஒரு பூஜாரை மாதிரி சின்னதா ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா நம்மளுக்கு மாதவிடாய் வரும், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது. நான் அப்படி பார்த்தது இல்லைங்க. நான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி பார்த்தது இல்லை, நான் பீரியடா இருக்கேன் அப்படின்னு கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் இவரை தனியா ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல தான் வச்சிருக்கேன். நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், யாரும் வர மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. இனிஷியலி அம்மாவே கொஞ்சம் பயந்தாங்க, என்ன பெட்ரூம் போகுது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் பயந்தாங்க. நான் கேஷுவலா தான் இருந்தேன், நாங்க கேஷுவலா இருக்கோம், எங்களை அவர் எதுவுமே பண்ணல. ஒரு ஃபேமிலி மெம்பரா அவரு எங்களை நினைக்கிறதுனால தானே அவரு இது ஏத்துக்கிட்டாரு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.